கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேர்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், வழி நடத்துகிறார். அந்த சந்தோஷத்தின் தேவன் இந்த நாள் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறதான இந்த தேவன் மனிதனோடு கூட செய்த உடன்படிக்கை, தாவீதோடு கூட இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டிலே முடிந்து விடுகிறது. நம் நேற்றைய தினத்திலே தாவீது ஒரு ராஜாவாக அவர் செய்த உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கான வழியை ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரன், ஈசாயினில் ஒரு வேர் துளிர்விடும் என்றெல்லாம் தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தாவீது என்கிறதான ஒரு மனிதன் மிக மிக முக்கியமானவன். அவனோடு கூட தேவன் செய்ததான உடன்படிக்கை மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த வேளையில் கூட விசேஷமாக நாம் பார்க்கின்ற வேளையில் ஒரு புதிய உடன்படிக்கையை பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால் இட்ஸ் எ நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரத்தில் நான் பார்க்கிறேன். 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதாவின் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து கையை பிடிக்க நாளிலே அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை இப்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை பல நேரங்களிலே அது அப்படியாக மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பல வகைகளிலே அந்த உடன்படிக்கையை மீறி போகிறார்கள். தேவன் மீறவில்லை, மனிதர்கள் தாவீதோடும் அவனோடு பின்னால் வந்தவர்களும் மாறி போனாங்க. ஆகவே இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, நாம் தாவீதோ அந்த சந்ததியோடும் நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் மற்றும் யூதா குடும்பத்தாரோடும் கூட நான் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று சொல்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை தான் நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து அதில் நம்முடைய பிரமாணங்களை அதில் எழுதி வைத்து நமக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுதான் ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடன்படிக்கைகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. அதன் பின்பு பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதை நாம் பின்பு பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை எங்களுடைய இருதயத்தில் எழுதி, ஆண்டவரே இந்த கல்லான இருதயத்திலிருந்து ஆண்டவரே அந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் எழுதி நீங்கள் உமக்கு பின் செல்ல, உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.